அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜெயம் கோபி. இந்த குரல் பதிவு எது சம்பந்தமான அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட குரல் பதிவுக்கு முன்னாடி ஒரு முருக பக்தர் வந்து தொடர்ந்து அவரால முடிஞ்ச ஒரு தொகையை உதவி பண்ணிட்டு இருக்கும்போது, நான் அவர்ட்ட சொல்லுவேன், "ஐயா, தயவுசெய்து வந்து நீங்க பண்ணணும்னு நெனைச்சதே ஒரு பெரிய விஷயம் வேணாம். நீங்க வந்து அவர் ரொம்ப வறுமையில இருக்கிறவரு. நான் அவர்களோட குழந்தைங்களுக்கு வந்து தேவையானதோ, இல்ல அவங்களால முடிஞ்சதெல்லாம் கேட்பேன். இந்த மாரி எனக்கு உதவி பண்றப்போ." அப்போ அவங்க எல்லாமே சொல்ற வார்த்தை, "எங்களால முடியுதோ இல்லையோ, முடிஞ்சத செய்றோம். அத வந்து நீங்க மறுக்காதீங்க. ஒருவேள நாங்க இந்த மாரி இந்த ரூ. 10 அப்படின்னு செய்றது வந்து நீங்க தாழ்மையா நெனச்சுக்கிறப்போ எனக்கு ஐயோ! நான் சத்தியமா அப்படி இல்லங்கம்மா. மனசிருந்து குடுக்குறது தான். அது நீங்க எப்போ மனசார செய்றீங்களோ, அதோட பலன் வந்து பெரிய விஷயம். என்னாலயும் கூட வந்து சில விஷயங்கள் செய்ய முடியாம போறப்போ, ஒரு சில பேர் வந்து அத செய்வாங்க. அதனால மனசு தான் காரணம். மனம் தான் அனைத்தும். அப்படி இருக்கும்போது அது மிடில் கிளாஸ்ன்னு ஒரு படம் வந்து ஜி5 ஓடிடில இருக்குது. அந்த படத்த ப்ரமோட் பண்றது கிடையாது. ஆனால் அந்த படம் மூலியமா ஒரு மெசேஜ் வந்து எல்லாருக்கும் பொருந்துன மாரி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து படம் ஃபுல்லா முருகர் டிராவல் பண்ணுவாரு. எல்லா இடத்துலயும் முருகர் கடைசியில அந்த செக் தொலைஞ்சு போய் குடுக்குறப்போ கூட அவர் பேர் வந்து முருகேசனா இருக்கும். எனக்கு அது பெரிய ஆச்சரியம். நெறைய நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, முருகன் சம்மந்தப்பட்ட படங்கள், முருகன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அதுல அவங்க அப்பா எப்பயோ பண்ண ஒரு உதவி வந்து கடைசியில அவங்க பையனுக்கு வந்து போய் சேரும். இது வந்து உண்மை. நான் எப்படி நேற்று காணொளியில வந்து நீங்க ஒருத்தர புகழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ் தேடி வரும். அவமானப்படுத்துனீங்கன்னா அவமானம் தேடி வரும். அசிங்கப்படுத்தினீங்கன்னா அந்த அசிங்கம் நம்ம அனுபவிக்கலாம் கூட நம்ம குடும்பத்தில யாருனா ஒருத்தர் அனுபவிப்பாங்க. அதே சமயத்தில தர்மம் பண்ணாலும் சரி, புண்ணியம் பண்ணாலும் சரி, ஒருத்தர் வாழ்க்கைய மாத்துறதுக்கு நம்ம காரணமா இருக்கோம்னா, கண்டிப்பா நம்ம குடும்பத்தில நம்ம அனுபவிக்கலனா கூட நம்ம வாரிசு வந்து அத வந்து அனுபவிப்பாங்க. இது உண்மை. இல்ல நம்மளா கூட திரும்ப அடுத்த பிறப்புல வந்து பொறந்து அத அனுபவிப்போம். அப்படி இருக்கும்போது அந்த படத்தில வந்து அவருக்கு அந்த 1,00,00,000 கிடைச்சு, அத வந்து தர்மமா எல்லாருக்கும் போய் செய்யணும்னு நெனைக்கிறது, இது எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கிற ஒரு விஷயம் தான். என்ன பண்ணாலும் வந்து நம்மளுக்கு இறைவன் உதவலையே, இறைவன் குடுக்கலையே, இயற்கை ஒண்ணும் குடுக்கலையே, பிரபஞ்சம் நம்மள கவனிக்கலையேன்னு மட்டும் நெனச்சுக்காதீங்க. பிரபஞ்சம் வந்து ஒவ்வொன்னத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கு. நான் சித்திரகுப்தன் சொன்ன மாரி தான். அந்த சித்திரகுப்தனே நம்ம நிழல் தான். நம்ம நிழல் தான் நம்மளோட பண்ற எல்லா விஷயத்தையும் கனெக்ட் பண்ணி நம்ம எப்போவெல்லாம் துவண்டு போறோமோ, அப்போலாம் யாராவது ஒருத்தங்கள வந்து அனுப்புறது. இப்படி பல விஷயங்கள் வந்து இந்த பிரபஞ்சம் நம்ம கூடயே டிராவல் பண்ணியிருக்கு. 5 தத்துவம் அந்த 5 தத்துவம் தான் நம்ம சுத்தி இருக்கு. நீர் தத்துவம், மண் தத்துவம், ஆகாய தத்துவம். இதுல வந்து இந்த 5 இயற்கை பஞ்சபூதங்களுமே நம்ம பண்ற நல்லதையும் கெட்டதையும் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கு. அதனால என்னைக்குமே வந்து பண்ண முடியல, கிடைக்கல, நடக்கலன்னு வருத்தப்படாதீங்க. இன்னைக்கு நீங்க ஓப்பன் ஹார்ட்டடா பெருந்தன்மையா, பொது நலமா செய்ற எல்லா விஷயங்களுக்கும் ஒரு பெரிய பலன் உண்டு. அது வந்து ஒரு பெரிய ஆச்சரியம். அதேமாரி கர்மாவும் நம்மள தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அது என்ன ஆனாலும் சரி, இந்த பழிவாங்குதல பத்தி நான் ஒரு பெரிய ஒரு குரல் பதிவு நான் பதிவு செய்றேன். அத நிச்சயமா கேளுங்க. விரைவில் அத பதிவு செய்றேன். ஒரு பழிவாங்குதல் ஒரு குடும்பம் ஒருத்தர் பண்ண தப்புக்கு, அந்த குடும்பம் 3வது தலைமுறையா வரைக்கும் பாதிச்சுட்டு இருக்குன்றப்போ, எந்த அளவுக்கு இயற்கை வந்து மனிதன் போட்ட கணக்கு மிஸ் ஆகலாம். ஆனா இயற்கை போடுற கணக்கு வந்து ஒரு துளி கூட மிஸ் ஆவாதுன்றதுக்கு வந்து இந்த அவங்க வாழ்க்கையில நடந்த சம்பவம் வந்து ஒரு காணொளியா ஒரு எப்படி சொல்றது? ஒரு சாட்சியா இருக்கும். கண்டிப்பா அத கேட்கிறவங்க, இதுக்கப்புறம் மனசுல யார்கிட்டயாவது பழி வாங்கணும்னு எண்ணம் இருந்தா அத உட்டுருவீங்க. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம். அவங்கள என்னைக்காவது ஒரு நாள் முருகர் சாட்சியா கொண்டு வந்து காட்டணும்னு எனக்கு ஆசை. ஆனா, அவங்கள தேவையில்லாம ரிவீல் பண்ணி, அவங்க அதனால ஒரு குற்ற உணர்வு ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி, அவங்க அனுப்புன குரல் பதிவு, அவங்ககிட்ட பேசுறது எல்லாமே நான் என்னைக்காவது ஒரு நாள் பொது வெளியில மத்தவங்க திருந்தணும், மத்தவங்க வாழ்க்கையில வந்து இந்த பழிவாங்குதல் குணத்த உட்டா, எவ்வளோ பெரிய மாற்றம் நடக்குன்றதுக்கு வந்து ஒரு சாட்சியா பதிவு செய்றேன். அந்த குரல் பதிவு விரைவில் பதிவு செய்றேன். கொடுப்பதும் முருகனே, கொடுக்க வைப்பதும் முருகனே. நேத்து வந்து திருச்செந்தூர்லேருந்து எனக்கு பிரசாதம் வந்துச்சு. பெரிய ஆச்சரியம் அந்த பிரசாதம் எனக்கு வந்தது. சேதுராமன் ஐயா வந்து அவர் என்ட்ட குடுத்தது. எல்லாமே எல்லா தொடர்போட நடக்குது. நம்மள இறைவன் பார்த்துட்டே இருக்கான்றதுக்கு ஒரு பெரிய உதாரணம். நம்ப எதுவுமே கிடையாது. வெறும் கருவி மட்டும் தான். இமயமலை பயணம் சார்ந்து நேத்து பேசுறப்போ, அங்க இருக்கிறவங்க சொன்னாரு. "நீங்க செய்யலங்க சார், முருகர் செய்றாரு. நான் செய்யல, முருகர் செய்றாரு." ஏன்னா, அன்னைக்கு நான் அந்த விஷயம் வந்து ஒரு பெரிய இந்த 2026ல வந்து மக்கள் எல்லாருமே உலகம் ஃபுல்லா இருக்கிற மக்கள் வந்து இந்த இமயமலை சார்ந்த ஒரு அற்புத அதிசயங்கள பார்க்க போறாங்க. ஸோ எல்லாம் முருகர் தான். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.